and welcome to Sis Bro Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு டெய்லி டிஷ்ஷா பார்க்க போறோம். அது என்னன்னா பேபி கார்ன் மஞ்சூரியன். அது எப்படி பண்ணா பார்க்கலாம். பேபி கார்ன் எடுத்து வேக வச்சிருக்கேன், உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பேபி கார்னை உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, அந்த மிளகும் சில்லி ஃப்ளேக்ஸும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸ்சரில் நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் வெறும் கார்ன்ஃப்ளவர், உப்பு, பெப்பர் பவுடர் மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றி இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேபி கார்னை ஃப்ரை பண்ண போகிறோம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேபி கார்னை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இது ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மஞ்சூரியனுக்கு தேவையான மசாலா எப்படி பண்ணுறோம். மசாலா பண்ணி இதை ஆட் பண்ணுறதுனால நான் நிறைய பவுடர்ஸ் போடல, மைதா, அரிசி மாவு எதுவும் போடல. இது மட்டுமே போதும். வெறும் கார்ன்ஃப்ளவர் போட்டு நான் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான மஞ்சூரியனுக்கு தேவையான மசாலா பண்ணி அதை ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்க பேபி கார்ன்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதே கடாயில் தான் நம்ம மசாலா பண்ண போகிறோம். இப்போ நம்ம கடாயில் இருந்த எண்ணெயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபைன் சாப் ஒரு 4 கார்லிக்கு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு இதில் க்யூப்ஸாக கட் பண்ணி வெங்காயமும் குடமிளகாவும் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இஞ்சும் பூண்டும் மட்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இது வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா க்யூபாகவே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனாக பண்ணுவோம். இதை நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேன். இப்போ உப்பு வேணும்னா உப்பு இதில் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் பேபி கார்ன்லேயே நான் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதுனால, ஃப்ரை பண்ணி வச்சதுனால நான் இதில் உப்பு போடல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உப்பு பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இந்த 2 சாஸ் மட்டும் தான் போடுறேன். ரெண்டத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எனக்கிட்ட கிடைக்கல, அதனால் நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடுறேன். ஆனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேபி கார்னை போட்டு ஒரு வதக்கிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். உப்பு கம்மியாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ்லாம் போட்டதுனால உப்பு அதில் இருக்கும். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க, ஜாஸ்தி ஆகிடும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ இது வந்து நம்ம ட்ரையாக வேணும், எதனா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கு சைட் டிஷ்ஷாக தொடுக்கணும்னா நீங்கள் இது மாதிரியே எடுத்துக்கலாம் ட்ரையாக. இதுவே செமி கிரேவியாக வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரோடு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றினோடனே இந்த மாதிரி செமி கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இதை நான் சப்பாத்தி பரோட்டா கூட தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் ட்ரையாக வேணும்னா அந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அப்படியே நம்ம கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் நிறைய கார்ன்ஃப்ளவரில் நிறைய தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ கைஸ், சுவையான பேபி கார்ன் மஞ்சூரியன் செமி கிரேவி ரெடி. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரோட்டிக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடலாம். ஸோ இது ஆக்சுவலாக இண்டோ சைனீஸ் ஆகிடுச்சு நான் கொத்தமல்லி போட்டதுனால. ஆக்சுவல் டிஷ்ஷில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் போட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் 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 அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.